அன்பிற்கினிய சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய ஈஸ்டர் அட்டாக் தொடர்பான வழக்கு விசாரணையினுடைய கடந்த 2 நாட்களில் நடந்த சில முக்கியமான தரவுகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன் இதை தமிழில் நம்மளும் உங்ககிட்ட தந்துக்கிட்டு இருக்கிறோம்னா, நமக்கு தெரியும் இது ஒரு மாபெரும் சமூக பிரச்சனையாக உருவெடுத்த ஒன்று. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்குள்ள இருந்து இலங்கையில் இஸ்லாமிய பயங்கரவாதம் அல்லது முஸ்லிம் தீவிரவாதம் என்கிற ஒரு வார்த்தை பிரயோகம் கூட இல்லாது இருந்த நிலையில ஜஹரான் ஹஷீம் என்கிற ஒரு ஷைத்தானை பயன்படுத்தி ஒரு சாரார் ஒரு மாபெரும் தாக்குதலை திட்டமிடுகிறார்கள். இலங்கையிலே கிறித்தவ சகோதரர்கள் மீது இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஒரு பாரிய தாக்குதல். கிட்டத்தட்ட 300 பேர் கொல்லப்பட்டார்கள். பல நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் படுகாயம் அடைந்தார்கள். இன்றைக்கும் உடல் உறுப்புகளை இழந்து அவர்கள் அல்லல் படக்கூடிய துன்பப்படக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடியும். இந்த நிலையில தான் இந்த தாக்குதலுடைய சூத்திரதாரிகள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு நீதிமன்றம் நீதியான தீர்ப்புகளை வழங்கி தண்டிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்து வருகிறது. குறிப்பாக இந்த அரசு பதவியேற்கும் போது அவர்களுக்கு தண்டனை உச்சமாக கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி தான் இவர்களுக்காகவே அத்தனை பேரும் வாக்குகளையும் செலுத்தி இருக்கிறோம். இப்படியான சூழல தான் இந்த வழக்கினுடைய விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. புதன் வியாழன் ஆகிய 2 நாட்களும் முன்னாள் புலனாய்வுத்துறை முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய சுரேஷ் சலே அவர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கு விசாரணையில் பல முக்கியமான செய்திகள் வெளிவந்தது. குறிப்பாக சுரேஷ் சலே தரப்புல இருந்து சில கோரிக்கைகள் நீதிமன்றத்துக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி சிஐடி தரப்புல இருந்தும் நீதிமன்றத்துக்கு பல விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் புதன்கிழமை நடந்த நிகழ்வை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சிஐடி ஒரு முக்கியமான கோரிக்கையை நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தார்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. இந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவை வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதித்திருக்கிறது. இந்த தீர்ப்புங்கிறது இந்த விசாரணைக்குள்ள ஒரு ட்விஸ்டான, யாரும் எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான திருப்பம் என்று நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, இவ்வளவு நாட்களாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ ஆட்சிக்கு வருவதற்காகத்தான் இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டது என்கிற பேச்சுக்கள் தொடர்ந்து இருந்தாலும், முதல் தடவையாக நீதிமன்றம் கோட்டாபே ராஜபக்ஷவுக்கு பயணத்தடை விதித்திருக்கிறது. இந்த வழக்கில் இது ஒரு முக்கியமான திருப்புமுனை என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை தாண்டி அவரோடு இன்னும் 2 பேருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் முன்னாள் புலனாய்வு அதிகாரிகள். ஒருவர் பிரேமானந்த உதலாகம, அதே போன்று அன்சார் என்கிற ஒருவர். இந்த 2 பேருமே புலனாய்வு அதிகாரிகள். இவங்களுக்கும் பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்தடை விதிக்கப்பட்டு நீதிமன்றம் அறிவித்தல்களை விடுத்ததற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர உடனே பத்திரிகையாளர்களை சந்திச்சு, இது கோட்டாபேவுடைய தலையில் அடிக்க பார்க்குறாங்க, கோட்டாபே செஞ்ச மாதிரி காட்ட பார்க்குறாங்க என்றெல்லாம் துடிதுடிக்கிற காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது, இப்பதான் வழக்கு விசாரணைகளே நடந்து கொண்டிருக்குது, அதுக்குள்ள துடிச்சா எப்படி? நீதிமன்றம் இப்பதானே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதை நீதிமன்றம் முடிவெடுக்கும். நீதிமன்றத்தினுடைய சுயாதீனத்தில் யாருமே தலையிடக்கூடாது. நீதிமன்றம் சுயாதீனமாக அதற்குரிய தீர்வுகளை தரும், நீதியாக விசாரிக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் அத்தனை பேரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் சுரேஷ் சலே அவர்களுடைய சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி சவேந்திர பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் அவர் தரப்பான செய்திகளை சொல்லியிருந்தார். அதில் அவர் என்ன சொன்னார்னா, மனோ தத்துவ வைத்திய நிபுணர்களிடத்தில் சுரேஷ் சலே அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய மருத்துவ அறிக்கைகள் வந்திருக்கிறது. அந்த மருத்துவ அறிக்கைகள் பிரகாரம் சுரேஷ் சலேயினுடைய நிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி, அவருக்கு இன்னென்ன மாதிரி நோய்கள் இருக்குது, மனோ தத்துவ ரீதியாக ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறாரு. எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளாகி இருக்கிறாருன்னு கேட்டால், அவர் தற்கொலை பண்ணிக்கொள்வாரோ என்று பயப்படுகிற அளவுக்கு அவருக்கு உளவியல் ரீதியாக அவருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அரை மணி நேரமாவது திறந்து வெளியே விடுங்கன்னு சொல்றாங்க. அவர் இருக்கிற இடத்துல 7-8 எலிகள் எல்லாம் இருக்குதுங்கிற தகவல்களை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த சரத் வீரசேகரையும் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடியும். இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, உடலியல் ரீதியாகவும் அவருக்கு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு அந்த வைத்திய அறிக்கையை மேற்கோள் காட்டி அவருடைய சட்டத்தரணி புதன்கிழமை நீதிமன்றத்தில் இந்த தகவல்களை சொல்லியிருந்தார். வியாழக்கிழமை நீதிமன்றத்திற்கு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் வந்திருந்தாங்க. அதுல திலீப பீரிஸ் சொன்ன செய்திகள் மிக முக்கியமான செய்திகள். அவர் இதுக்கெல்லாம் பதிலும் சொல்லியிருந்தார், மேலதிகமான தரவுகளையும் சொல்லியிருந்தார். அதுல அவர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு புதன்கிழமையும் சுரேஷ் சலேயை பார்ப்பதற்கு
சுரேஷ் அலையினுடைய சட்டத்தரணிகள் வருகிறார்கள், சுரேஷ் அலையினுடைய குடும்பத்தினர் வர்றாங்க. இவங்க ரெண்டு தரப்புமே ஒவ்வொரு புதன்கிழமையும் அவரை வந்து பார்க்குறாங்க. இப்படி பார்க்குற யாராவது சுரேஷ் அலைக்கு அடித்தோம், சுரேஷ் அலையை துன்புறுத்தினோம், சுரேஷ் அலையை சித்திரவதை பண்ணினோம் என்று எதையாவது சொன்னார்களா? அப்படி நடந்திருந்தால் அவர் முதல்ல சட்டத்தரணிகளுக்கு சொல்லியிருப்பாரு, ரெண்டாவது குடும்பத்தாருக்கு சொல்லியிருப்பாரு. அவர் எங்கேயுமே அப்படி சொல்லலை என்கிற ஒரு பதிலை சொல்லுகிறார். அதே மாதிரி இந்த மனோதத்துவ வைத்திய நிபுணருடைய வைத்திய அறிக்கையை நான் மொத்தமாக புறக்கணிக்கிறேன், அதை ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க நீதிமன்றத்தில் தகவல் சொல்வது மட்டுமல்லாமல் அதற்கான காரணமாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், சந்தேக நபராக இருக்கிற சுரேஷ் அலை ஒரு புலனாய்வு அதிகாரி, அதுலேயும் உச்சகட்ட பதவியில் இருந்தவர். அவர் மனோதத்துவ உளவியல் ரீதியிலான வைத்தியரை சந்திக்கும் போது அழுது கொண்டு தான் அவரை மீட் பண்ணியிருக்கிறாரு. புலனாய்வுத்துறை அதிகாரிகள் எல்லாம் இப்படி அழுவாங்களா நீதிபதி அவர்களே அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்புறது மட்டும் இல்லாமல், இவர் ஒரு சிறந்த நடிகர், இவருக்கு ஆஸ்கார் விருது கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. நீதிமன்றத்தில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அரசு சார்பில் சொல்றாரு, இவருக்கு ஆஸ்கர் விருது கொடுக்கணும், அவ்வளவு சிறப்பாக இவர் நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு சில நோய்கள் இருக்கிறதாக அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் சாதாரணமாக சிறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள், மேலதிகமாக வேறு எந்த நோய்களும் இவருக்கு கிடையாது அப்படின்னுட்டு இவர் தற்கொலை பண்ணி கொள்ளுகிற அளவுக்கு இவருடைய நிலை இருக்குதுன்ற மாதிரி வைத்திய அறிக்கை சொல்லப்பட்டுச்சா இல்லையா? அதுக்கு விளக்கம் சொல்லுகிற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சுரேஷ் அலையை தற்கொலை பண்ணுகிற இடத்திற்கு தள்ளுவதற்கு சில பேர் முயற்சிக்கிறார்கள், அதுக்கு நாங்கள் விட மாட்டோம்ங்கிறாரு. நீதிபதி அவர்கள் எதிர்வருகிற 9ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். 9ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும். இதுதான் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சுரேஷ் அலை தொடர்பாக இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் வந்திருக்கக்கூடிய செய்திகள். இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் கேட்டா, இந்த நீதிமன்றத்தினுடைய விசாரணைகளை முழு நாடும் மட்டுமல்ல உலகே பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இலங்கையில் யாரும் எதிர்பார்க்காம நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் அழிவுகரமான தாக்குதல் இது. இதை ஜஹரான் ஹஷீம் என்கிற ஒரு ஷைத்தானும் அவனுடைய குழுவும் தான் செய்திருந்தார்கள். இதற்கு பின்னணியில் கடந்த விசாரணைகளில் வெளிவந்த தகவல்கள் நமக்கு தெரியும். பிள்ளையான் சம்பந்தப்படுத்தப்பட்ட தகவல்கள், பிள்ளையான யார் யாரை போய் பார்த்தாங்கிற தகவல்கள், அதில் என்னென்ன நடந்திருக்குங்கிற தகவல்கள். அதை ஒட்டித்தான் தற்போது கோட்டாபே ராஜபக்சவுக்கு பயணத்தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது சிஐடியுடைய கோரிக்கைக்கு இணங்க தான் அந்த பயணத்தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதிமன்றத்தினுடைய விசாரணைகள் மிக துல்லியமாக நடக்கிறது என்பதை மிக தெளிவாக நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம், இந்த விசாரணைகளில் உண்மைகள் வெளிவந்துவிடக் கூடாது என்பதிலும் பல பேரும் கவனமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதனால தான் உள்ள எலி இருக்குது புலி இருக்குதுன்னு உடனே வந்துக்கிட்டு மீடியாக்களை சந்திச்சு பேசுகிற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் என்னன்னா, என்னுடைய உண்மைகள் வெளிவந்துவிடக் கூடாது என்பதில் சில பேர் ரொம்ப கவனம் எடுக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. ஆனால் எப்பொழுதும் போல நாம் அல்லாஹுவை நம்புகிறோம். அல்லாஹ் கண்டிப்பாக இதற்குரிய ஒரு தீர்வை நமக்கு தராமல் இருக்க மாட்டான். நம்முடைய நம்பிக்கை வீணாகாது. ஏன்னா வழக்கு விசாரணைகளில் சுரேஷ் அலை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு உள்ள எலி இருக்குது, அவர் அப்படி கஷ்டப்படுறாரு, இப்படி கஷ்டப்படுறாரு, உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாருன்னெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஈஸ்டர் அட்டாக் நடந்ததற்கு பிறகு எத்தனை பேர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள், எத்தனை பேருடைய கணவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அப்பாவிகள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுடைய மனைவியர் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள், உளவியல் ரீதியாக குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும், பெற்றோர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த சமூகத்தில் எத்தனை ஆயிரம் சகோதரர்கள் உளவியல் ரீதியாக இந்த செயல்பாடுகளால் பாதிக்கப்பட்டாங்க. அவ்வளவு பாதிப்புகள் எல்லாம் அநியாயமாக அவர்கள் சந்தித்ததா இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்ப விசாரணைக்கு சில பேர் சந்தேக நபர்களாக பெயர் குறிப்பிடப்பட்டு உள்ளாக்கப்படுகிற போது அவங்க உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க, அப்படி பாதிக்கப்படுறாங்க, இப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா, எந்த குற்றமும் செய்யாமல் பல பேர் இப்படி பாதிக்கப்பட்டார்களே, அவர்களுக்கு அப்ப என்ன தீர்ப்பு சொல்றது, அவங்களுக்கு என்ன நிலைமைங்கிற கேள்வி எல்லாம் இருக்குதா இல்லையா? எனவே இந்த விசாரணைகள் மிகச் சிறப்பாக நடந்து வருகிறது. இன்ஷா அல்லாஹ் இதுல சிறப்பான ஒரு ரிப்ளை இந்த சமூகத்திற்கும், இந்த நாட்டுக்கும், இந்த மக்களுக்கும், இந்த தேசத்துக்கும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அத்தனை பேருக்கும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக நீதி நிலைநாட்டப்படும் என்கிற நம்பிக்கையில் பயணிப்போம்.